ஹலோ கைஸ். ஸோ டுடே நாங்கள் எங்கே போகிறோம்? மூணார் போகிறோம். அதுக்காக நாங்கள் இப்போ வந்துட்டு திருநெல்வேலியிலேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறோம். இப்போ தான் திருநெல்வேலியிலேருந்து கரெக்டாக மணி 8:30, 7 மணி நேரம் போட்டிருக்கான். 2 மணிக்கு செக்இன் ஹோட்டலில். ஸோ அதான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா, வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியிலேருந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஹோட்டலில். ஸோ சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ நாங்கள் ரீச் ஆகிற டைம் வந்துட்டு 12:30. கிட்டத்தட்ட 8:30 திருநெல்வேலியிலேருந்து கிளம்புறோமா, 12:30, 4 மணி நேரம் இருக்குது அங்கேருந்து இங்கே வர. நாங்கள் மூணார் போகும்போது அதோட நேச்சுரல் சீனரிஸ்லாம் ரசிச்சுக்கிட்டே போக போகிறோம். அதை நீங்களும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போது கேரளா பார்டர் கரெக்டாக என்ட்ரு ஆகிறோம். நம்ம கூகுள் மேப் பார்த்து நீங்கள் போகாதீங்கன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ மூணார் ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா நாங்கள் போன டைமில் வந்துட்டு அந்த மலை சரிவுனால. ஸோ இப்போ நாங்கள் மறுபடி இப்போது கரெக்டாக ஹைவேலேயே போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் ஹைவேலேயே தான் போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக கேரளா பார்டர் தான் கிராஸ் பண்ணுறோம் இந்த டைமில். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் வந்துட்டு ஃபுல்லாக ஹைவே தான். ஃபைனலி நாங்கள் மூணார் ரீச் பண்ணிட்டோம். மூணார் ரீச் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஹோட்டல் செக்இன் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில். நம்ம கேரளாவில் மூணாரில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல் இது ஒன்று. ஸோ இதில் நீங்கள் சாப்பாடு, குசின் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி வெஸ்டர்ன் டைப், லிமிட்டடாக இந்தியன் டைப்பில் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சராகவே இருக்கும். நீங்கள் பெர் டே எவ்வளோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்கள் ஸ்டே பண்ணும்போது லைக் ஆஃப் சீசன், அதனால் நாங்கள் 1 டேக்கு வந்துட்டு 12,000. ஸோ நாங்கள் 2 டேஸ் ஸ்டே பண்ணோம். ஸோ அப்போனா 24,000 ப்ளஸ் டேக்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 26 கிட்ட வந்தது, ஜிஎஸ்டிலாம் சேர்த்து. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அவுட் சைட் வியூ. நாங்கள் புக் பண்ண ரூம் வந்துட்டு ஆக்சுவலாக மவுண்டன் வியூவோட. ஸோ அது வந்துட்டு செம்மையாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை தான் காமிக்க போகிறேன். ஸோ இது ஆக்சுவலாக வெளியே இருந்து பார்க்குறது. நீங்கள் வந்துட்டு டீ கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி டிஃபன் அந்த மாதிரி சாப்பிடும்போது நீங்கள் இந்த இதுலேருந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அதுக்கான வியூ இது. ஆனால் நான் எங்களோட ரூம் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் நாங்கள் வெளியே வந்துட்டு போகலான்னு பார்த்தோம். ஏன்னா நாங்கள் செக்இன் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஸோ அதனால் நாங்கள் வெளியே பார்த்துக்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ எங்களுக்கு செக்இன் பண்ணியாச்சு. ஸோ செக்இன் பண்ணிவிட்டு எங்கள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வெஸ்டர்ன், அதாவது யூரோப்பியன் ஸ்டைல்லே இருந்தது ரூம்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குற பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூரோப்பியன் ஸ்டைல். மோஸ்ட்லி அந்த ஃபாரினர்ஸ் தான் இங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி யூரோப்பியன் ஸ்டைல்லே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சஸ் கார்டு வச்சு உள்ளே போயிட்டோன்னா இதுதான் எங்களோட ரூம் ஒரு கிங் சைஸ் பெட்டு, ஒரு டிவி, 2 சோஃபா, ஸோ ப்ளஸ் ஒரு பால்கனி தான் இதில் ஹைலைட்டே. ஸோ செம்மையாக இருந்தது பால்கனி. கொடுத்த காசுக்கு இது ஒர்த்துன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஏன்னா லைக் நைட்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ பால்கனி தான் ப்ளஸ் இதில் இருக்கிறதுல. இப்போ நீங்கள் அந்த வியூவை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொடுத்த காசுக்கு இது டோட்டலி ஒர்த்து. ஸோ 2 பேர் நம்ம உட்காந்துட்டு அழகாக டீ குடிச்சிட்டு அழகாக இந்த சீனரிஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் செம்மையாக இருந்தது. உங்களுக்கு இந்த ரூமில் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள். இது யூரோப்பியன் ஸ்டைல் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ அதை பாருங்கள். இப்போ பாத்ரூமுக்கும் நம்ம பெட்ரூமுக்கும் ஒரு பெரிய ஓட்டை ஒன்று வச்சுருக்காங்க. ஓட்டை மீன்ஸ் இந்த கிளாஸு. மோஸ்ட்லி யூரோப்பியன் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. யூரோப்பியன் ஹோட்டல்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அதே ஸ்ட்ரக்சரில் இவங்களும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது எதுக்காகன்னா, நம்ம குளிக்கும் போது லைக் அந்த சீனரிஸை பார்த்துட்டே குளிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த யூரோப்பியன் கல்ச்சர் அப்படியே இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே இருக்கிறது அழகாக அப்படியே தெரியும். ஸோ குளிக்கும் போது அதில் பாத் டப்பும் இருக்கும். ஸோ பாத் டப்பில் நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு அந்த சீனரிஸை பார்க்குறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ
இப்போ நீங்கள் நம்ம வெளியே வந்தோன்னா இது வந்துட்டு அவுட் சைட் பூல் ஏரியா. ஸோ இது வந்துட்டு அந்த நீங்கள் மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல, பில்லா மூவிலலாம் அந்த மாதிரி பூல் ஏரியா இது. ஸோ இதுவுமே இன்க்ளூடு, நம்ம எப்போ வேணாலும் போய் நம்ம இங்கே குளிச்சுக்கலாம். இப்போ நாங்கள் போகும்போது வந்துட்டு ஆட்களே அதிகமாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ஆக்சுவலாக. நாங்கள் வந்துட்டு அப்படியே போனோம். போயிட்டு வந்துட்டு நீங்கள் குளிக்கிறது இருந்தால் அதுக்கான ட்ரெஸ் கோடு வச்சுருக்கணும். லைக் ஜெர்சி டைப்பில் ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் குளிக்கலாம். நம்ம குளிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு டவல் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வியூவில் இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் பெஸ்ட்டு ட்ரை. ஸோ இது வந்து செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக. இது ஒர்த்தாக இருந்தது. ஸோ நல்லா ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் மூணார் ஃபார்ம் ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைஸ் கார்டன் போனோம். இது ஒன்று இது வந்து என்ன, இது இந்த ஸ்பைஸ் கார்டன் என்னன்னா, ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்பைசஸ் கிடைக்கும். இவங்களே வந்துட்டு ஃபார்மில் வச்சுட்டு அவங்களே அந்த கேரளா ஆயுர்வேதிக் அந்த பழங்காலத்தில் இருந்துட்டு அவங்களே அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்துட்டு 100 ரூபா. ஸோ 2 பேர்னா 200 ரூபா கொடுத்து நம்ம உள்ளே வந்தோம்னா நம்மளுக்குன்னு ஒரு கைடு வந்துடுவாங்க. அந்த கைடு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுவும் வாழை தான். இது 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்குது. கல்வாழை கேட்டிருந்தேன். கல்வாழை தான் காய்ச்சிருக்கு. நான் அதை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணல. நான் அதுக்குள்ள அந்த கருத்த விதை வந்து கல் மாதிரி அந்த கல்லை யூஸ் பண்ணி கிட்னி ஸ்டோனுக்கு மெடிசன் தயார் பண்ணேன். கிட்னி ஸ்டோன் வந்துட்டு எப்போவுமே ஆப்ரேஷன் பண்ணியாலும் திரும்பி அந்த ப்ராப்ளம்ஸ் வருது. பிகாஸ் ரூட் உள்ளால இருக்க அந்த ரூட்டால் ரீக்ரோத் வருது. கிட்னி ஸ்டோன் பேஷண்ட் இந்த மெடிசன் ஒரு 60 நாள் எடுத்தோம்னா அந்த ரூட்டோடு கூட கலைஞ்சிடும். அதனால ரீக்ரோத் ஆகாது. யூடிஐ ப்ராப்ளம், யூரின் இன்ஃபெக்ஷன் அது கூட நல்லா. ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் ஜீப் சஃபாரி போனோம். ஸோ இப்போ ஜீப் சஃபாரி வந்து நானும் என் ஒய்ஃபு மட்டும்தான், 2 பேர் தான். ஸோ 2 பேருக்காக நாங்கள் எவ்வளோ கேட்டோம்னா அவங்க 2500 சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் 2000லேயே முடிச்சுட்டு அப்படி போனோம். ஸோ இவங்க வந்துட்டு மேஜர் லைக் மூணாறு மோஸ்ட்லி அவங்க கவர் பண்ணுற மாதிரி தான் போகிறாங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கு வந்துட்டு ரப்பர் ஃபேக்ட்ரி. ஸோ ரப்பர் ஃபேக்ட்ரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் உண்மையாக இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஆக்சுவலாக. இது வந்துட்டு அந்த ஜிப்லைன் இந்த பக்கத்தில் இதில் போகுது பார்த்தீங்களா, இந்த லேக்கை, அந்த லேக் மத்தியில் அந்த ஜிப்லைன் போகும். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மூணாரில். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது எவ்வளோன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா, 2 பேர்னா 1000 ரூபா. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ட்ரோன் ஷூட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபா. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரோன் ஷூட் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த வியூவை பார்த்தா கண்டிப்பாக இந்த ட்ரோன் ஷூட் பண்ணணுன்றதுனால கண்டிப்பாக அந்த ட்ரோன் ஷூட்டும் நாங்கள் பண்ணிட்டோம். அதை முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜிப்பில், அது என்ன ஹேங்கிங் பிரிட்ஜ் ஆக்சுவலாக. இது வந்து இது ரொம்ப பழைய பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். எல்லாம் திருப்பிடிச்சி போய் இருந்தது. இதில் பெஸ்ட் என்னென்னா அந்த வியூ தான். ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மூணார் டேம் தெரியும். ஸோ அதுக்காக நாங்கள் லைக் இது வந்துட்டு அடுத்த ஸ்பாட்டு. இதில் வந்து நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்து பெஸ்ட்டு ஆக்சுவலாக. நாங்களும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க வந்துட்டு 100 ரூபா. ஒரு ஃபோட்டோனா 100 ரூபா. நீங்கள் 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ எவ்வளோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தால் 100 ரூபா. நாங்கள் மொத்தம் 5 ஃபோட்டோ நான் எடுத்தேன். நானும் என் ஒய்ஃபும் எடுத்துக்கிட்டு 5 ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் மாசாக இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ அதுக்காக நான் எடுத்தேன். இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாப் ஆஃப் த டேம் அதுக்கு கூட்டு போயிடுவாங்க. இது வந்து கடைசிக்கு முந்தின ஸ்பாட்டு. இங்கே வந்துட்டு என்னென்னா இங்கே மோஸ்ட்லி லைக் டேம்னா உங்களுக்கே தெரியும், போட்டிங் கண்டிப்பாக இருக்கும். போட்டிங் இருந்தது. ஆனால் போட்டிங் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ சில இதுதான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் ட்ரை பண்ணல. அதை தாண்டி நாங்களுக்கு வந்து ஹார்ஸ் ரைடு இருந்தது. என் ஒய்ஃபுக்கு வந்து ஹார்ஸ் ரைடு பண்ணணும்னு ஆசை சொன்னால் அதனால் ஹார்ஸ் ரைடு மட்டும் அவளுக்கு கொடுத்தோம். ஹார்ஸ் ரைடுமே ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா தான். எப்படின்னா இப்போது நீங்கள் இங்கேருந்து
இப்போ நான் வெயிட் பண்ணுறேன்ல, இதில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு 200 வாங்கிட்டாரு அவர். லைக் ஆனால் 200 எக்ஸ்ட்ரா ரொம்ப அதிகம் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நானும் எதுவும் கேட்டுக்கல. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு அந்த பிரிட்ஜில் இறக்கி விடுவாங்க. இப்போ நான் பிரிட்ஜில் இருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிறேன்ல இந்த மேலே டாப் வியூ, இந்த டாப் வியூக்கு போயிட்டு அதோட ஜிப் ரைடிங் முடிஞ்சிடும், அதாவது ஜீப் ரைடிங் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அடுத்தது ஜீப் ரைடிங் தான். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் ஜீப் ரைடிங் கரெக்டாக வந்து முடிச்சிட்டோம். இதுதான் டாப் ஹில்லு, அதாவது மூணாரோட டாப் ஹில்லு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போன 4 இடமுமே அழகாக தெரியும். ஸோ இதோட நம்ம ஜீப் ரைடு முடிஞ்சிடும். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு ஒரே ஒரு லைக் 2-3 ஹோட்டல்ஸ் இருக்கும். ஹோட்டல்ஸ்னால் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அதோட முடிச்சிடலாம். ஆனால் லைக் கொடுத்த 2000 ரூபாய்க்கு ஒர்த்து. ஆக்சுவலாக ஜீப்பும் நல்ல ஜீப்பு. அவங்க கொடுத்த நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு இடம் போகும்போதும் இதில் என்ன இருக்கும் இதில் என்ன இருக்கும்னு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஜீப் சஃபாரியோட நான் எங்களோட ட்ரிப்பு முடிஞ்சது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இப்போது நான் வந்து ஃப்ரீ அட்வைஸ் என்ன கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னா, எப்போவுமே கூகுள் மேப்பை மட்டும் பார்த்து எங்கேயுமே போயிடாதீங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மெயின் ரோடை பிடிச்சிருக்கோம். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இதோட இந்த மூணார் ட்ரிப்போட வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ.